மக்களே, எங்கள் மாமா கிட்ட நான் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கேட்க போகிறேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. மாமா, தீபாவளிக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், காசு கொடு. என்ன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ண போறீங்க? தீபாவளி ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோமா? இருக்கிற துணியை மாட்டுது. அம்மா துணியை எடுத்து கொடுத்து வச்சுக்கிறேன். இருக்கிற துணியே கட்டுறதுக்கு வகை இல்லாமல் வச்சு என் வீடியோலே தெரிஞ்சுக்கோங்க மக்கள். நான் அப்படியே புது 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 புடவையா கட்டின்னு இருக்கிறேன் பாரு. என்னத்தை காட்டுறாங்க? எல்லாம் நான் கட்டின புடவை தான், எல்லாம் வீடியோவில் பார்த்தாங்க நான் வச்சுக்கிற புடவைலாம். அதெல்லாம் ஒரு புடவைன்னு நீ சொல்லி சொல்கிறேம்மா. அப்போ நீ மற்றவங்க வீடியோலாம் பார்க்குறிய புதுசாக வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய புடவை வந்தது. எல்லாமே அழகழகாக துணி எடுத்து இப்போ ஜாக்கெட் தைச்சி போட்டுக்கிறாங்க. ஆன்லைனில் ஒரு டைம் அழகான புடவைன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அது அவன் தான் மாற்றி அனுப்பிச்சி தொலைஞ்சிட்டான். என் 1000 ரூபா காசு அவன் ஏமாற்றி எடுத்துனான். அதுக்கு அவன் 2000 ரூபாய்க்கு அவனுக்கு செலவு வந்திருக்கும். நீ இப்போ தீபாவளிக்கு பசங்க ட்ரெஸ் எடுக்குவா? தீபாவளி ட்ரெஸ் எடுக்குவாடி? என்ன ஊன்ற என்ன அவன் சிரிக்கிறா? என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல. கிளை போகிறது இல்லை. அவன் தீபாவளிக்கு நம்ம தெரு பிள்ளைங்க எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் தீபாவளி படைக்கலாம் கூட அவன் புது ட்ரெஸ்ஸாவது போட்டு பட்டாசுக்காவது வெடிப்பான்ல வருஷாந்திரம். என் பிள்ளைய பார்க்கறதுக்கு டீஷர்ட்டை தான் சட்டை மாட்டிக்கிறானுவா. அதனால் பழைய ட்ரெஸ்லேயே இருந்துக்கிட்டோம். புது ட்ரெஸ்ஸு சரி. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு டென்ஷன் ஆகுது. அதுதான் வீடியோலாம் எடுத்துகிட்டு உனக்கு பேசினா எனக்கு கோவம் வரும். ஒழுங்காக எனக்கு 3 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து காசு கொடுத்துரு. எப்பா இப்போ தான் வாயிலேருந்து வந்துருக்குது. சிரிச்சிக்குவோம் அப்படி. மக்களே, வருஷம் வருஷம் இவர்கிட்ட வந்து ஒரு தீபாவளி பொங்கல் வந்ததுன்னா பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டார். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி தான் நான் வாங்கணும். இந்தமாரி வாங்கணும். அப்போ கூட இப்போ கேட்கறதுக்கு என்ன சொன்னேன்? இப்படி தான் நான் போன வருஷம் சொன்னேன். சொல்லிட்டு தான் கொடுக்குறேன். இந்தாம்மா கேட்ட உடனே இந்தாம்மா போய் எடுத்துட்டு அம்மா நான் கொடுக்குறேன். நீ எங்களை திட்டிட்டு கோவப்படுத்தி அதுக்கப்புறம் தான் கொடுக்குற.